பல மாலுமிகளுக்கு இந்த தீவு கல்லறையா அமைஞ்சதால இதுக்கு கல்லறை தீவுன்னு பேர் வந்துருச்சு. ஜாக்குக்கு இந்த மாதிரியான திசை மாதிரி எப்படி கிடைச்சது? கல்லறை தீவுல இருக்கிற புதையல அடையணுங்கிற ஆசையில ஜாக் ஸ்பாரோவும் அவனோட கூட்டாளியும் ஒரு தடவை டார்டுகால எங்க இடத்துக்கு வந்தாங்க. அப்போ பிளாக் பேலோட கேப்டன் ஜாக் ஸ்பாரோ தான். அவனை பத்தி யாருக்கும் அதிகம் தெரியாது. என்ன இது அவன் என்கிட்ட சொல்லலையே. அவனுக்கு கிடைச்ச ஒரு மோசமான அனுபவத்தால எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்றதை விட்டுட்டான். கல்லறை தீவுக்கு போற வழியில கிடைச்ச பொக்கிஷத்தை பங்கு பிரிச்சுக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. மொத்த பொக்கிஷத்துல தனக்கு பாதி வேணும்னு ஜாக் கேட்டான். அது அவன் கூட்டாளி பர்பஸோ ஒத்துக்கல. அன்னைக்கு ராத்திரி அவங்க சதி பண்ணாங்க. வழியில இருக்கிற ஆளரவமில்லாத தீவு ஒண்ணுக்கு கப்பலை கொண்டு போய் நிறுத்தி தனி மேல பட்டை கடந்து செத்து போகட்டும் ஜாக் அங்க விட்டுட்டாங்க. ஓ, அதனாலதான் இந்த மாதிரி அவன் அதான் அவன் கிறுக்க மாதிரி தெரியறான். கேளுவில் ஒரு கடற்கொள்ளக்காரனை தனிமையில விடும்போது அவங்கிட்ட ஒரே ஒரு துப்பாக்கி கொடுப்பாங்க, ஒரே ஒரு தோட்டாவுடன். அந்த தோட்டாவை தற்காப்புக்கோ இல்ல வேட்டையாடவோ பயன்படுத்த முடியாது. ஏன்னா நாள் கணக்க தாகத்தாலையும் பசியாலையும் துடிக்கிறவனுக்கு அந்த துப்பாக்கியால தண்ணியே சுட்டுக்கிட்டு சாகிறதே நிம்மதியும் தோணும். ஆனா நம்ம ஜாக் தீவுல இருந்து தப்பிச்சு வந்தவன் 10 வருஷமா அந்த துப்பாக்கியை உபயோகிக்கல. அதோட அந்த ஒரே ஒரு தோட்டாவை இன்னும் பத்திரமா வச்சிருக்கான். அவனை தீவுல இறக்கி விட்ட நண்பனுக்காக. பர்போஸா தானே? ஜாக் எப்படி அங்கிருந்து தப்பிச்சா? சொன்னா நிஜமான்னு தெரியாது. அந்த தீவுல இருக்கிற ஆழம் குறைஞ்ச கடல் பகுதியில 3 நாளைக்கு அவன் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தானா. அங்க இருந்த கடல் பிராணிகள் அவனை நெருங்கி வந்துச்சான். அதுகளோட நெருக்கமா பழகிட்டானா. அதுக்கு பிறகு 4வது நாள் காலையில 2 கடல் ஆமைகளை புடிச்சிட்டு வந்து அதுங்களை ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு கட்டுமரமா கட்டிட்டானா. கடல் ஆமைகளால கட்டுமரம் தயாரிச்சானா? கடல் ஆமைகளை வச்சுதான். கட்டுற கயிறுக்கு என்ன பண்ணா? தலைமுடிய வச்சு தலைவிதிய மாத்த. நங்கூரத்தை இறக்குங்க. டர்னர், நம்ம 2 பேரும் மட்டும் கரைக்கு போனா போதும். கேப்டன், தனியா போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம சட்டப்படி செய்யுங்க. சரி ஜாக். பத்து வருஷமா நாம கொள்ளையடிச்சு சேர்த்தது திறந்து பார்க்க நமக்கு இப்ப நேரம் வந்துடுச்சு. நாம இந்த சாபத்துல இருந்து விடுபட்டதும் பணக்காரங்கள் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் உன்னோட மரக்கண்ணுக்கு பதிலா நீ தங்கத்திலேயே கண்ணு செஞ்சு வச்சுக்கலாம். தங்கத்துல பண்ண கண்ணு தெரிஞ்சிருமா? அத போட்டு இப்படி கசக்காத.